ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் இனிமேல் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே திருத்தம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு புதிய வசதி வந்து அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. அதுக்கான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தகவல்களில் திருத்தம் செய்ய ஆதார் சேவை மையங்களுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டிலிருந்தே உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் போன்ற விவரங்களை ஆன்லைனில் எளிதாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் சில சேவைகளுக்கு சேவை கட்டணத்தில் மாற்றமும் வந்து செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆதார் அட்டை என்பது தனித்துவமான 12 இலக்க அடையாள அட்டையின் கொண்ட ஒரு அட்டை வந்து வழங்குறாங்க. இது இந்திய மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் சேவைகளில் அடையாளத்தை வந்து உறுதிப்படுத்த உதவுது. ஆதார் அட்டையில பெயர், பிறந்த தேதி, முகவரி, பயோமெட்ரிக் தகவல்கள் ஒரே இடத்துல பதிவு செய்யப்படுது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் அனைத்து குடிமக்களும் இதை வந்து பெற முடியும். ஆதார் அட்டை திட்டத்தை 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அரசு சேவைகளை எளிதாக அணுகும் வகையில தனித்துவ அடையாளத்தை வழங்குவதற்காகவே வந்து இது வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. தற்போது ஆதார் அட்டையில பல்வேறு முக்கிய சேவைகள்ல கட்டாயமா வந்து பயன்படுத்தப்படுது. பேங்கிங் வேலைக்கு, பாஸ்போர்ட், மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள், மொபைல் சிம் பதிவு, பண பரிவர்த்தனை போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஆதார் கார்டு வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு நவம்பர் 1 முதல் ஒரு பெரிய மாற்றம் வந்து அமலுக்கு வந்து வருது. அதாவது முன்பு ஆதார் தகவல்ல ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு தான் வந்து நேரில் சென்று ஆவணங்களை சமர்ப்பித்து அங்கதான் வந்து நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இதனால பலருக்கு வந்து நேரம் எடுத்துக்கொள்ளும் வேலையா வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்திய புதிய ஆன்லைன் வசதி மூலம் சில நிமிடங்கள்ல வீட்டில இருந்து நீங்க வேலையை வந்து முடிச்சுக்கலாம். உங்க பெயர், முகவரி போன்ற தகவல்களை மாற்றும் போது நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், ரேஷன் கார்டு போன்ற அரசு ஆவணங்களுடன் தானாகவே வந்து சரிபார்க்கப்படும். இதனால் தவறான தகவல் பதிவாகும் அபாயம் வந்து குறையும். இந்த ஆன்லைன் செயல்முறையை பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செயல்படும் என்று UIDAI வந்து தெரிவிச்சிருக்காங்க. சேவைகளுக்கான கட்டணங்கள் வந்து மாற்றி அறிவிச்சிருக்காங்க. பெயர், முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்ற 75 ரூபா வந்து வசூலிக்கப்படும். கைரேகை, கண் ஸ்கேன் அல்லது புகைப்படத்தை மாற்ற 125 ரூபா கட்டணம் இருக்கும். 5 முதல் 7 வயது மற்றும் 15 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளின் பயோமெட்ரிக் தகவல்களை இலவசமா வந்து புதுப்பிச்சுக்கலாம். 2026 ஜூன் 14ஆம் தேதி வரை ஆன்லைன்ல வந்து ஆவணங்களை இலவசமா வந்து புதுப்பிச்சுக்கலாம். அதன் பிறகு 75 ரூபா கட்டணம் செலுத்தி சேவை மையத்துல புதுப்பிக்கணும். ஆதார் கார்டை மீண்டும் அச்சிட கோரிக்கை விடுத்தால் 40 ரூபா வந்து கட்டணம் வசூலிக்கப்படுது. குறிப்பாக வீட்டில இருந்தே ஆதார் சேவைகளை பெறும் வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதற்காக முதல் நபருக்கு 700 ரூபா வசூலிக்கிறாங்க. அதே முகவரியில் உள்ள ஒவ்வொரு கூடுதல் நபருக்கும் 350 ரூபா கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதனால முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவருக்கு இது ஒரு பெரும் வசதியா வந்து இருக்கும். அதே சமயம் ஆதார் மற்றும் பான் கார்டு இணைப்பு வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 31க்குள்ள பான் கார்டு வந்து வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்காவிட்டால் 2026 ஜனவரி 1 முதல் அவர்களின் பான் கார்டு வந்து செயலில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வரி மற்றும் வங்கி தொடர்பான பணிகள்ல அதை வந்து பயன்படுத்த முடியாது. புதிய விதிமுறைகளின்படி KYC சரிபார்ப்பு வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் ஆதார், OTP, வீடியோ KYC அல்லது நேரில் சரிபார்ப்பு மூலம் பணிகளை வந்து செய்ய முடியும். இதனால காகித ஆவணங்கள் வந்து தேவை கிடையாது. நேரமும் வந்து மிச்சமாகும். மொத்தத்துல புதிய ஆதார் விதிமுறைகள் மக்களுக்கு மிகுந்த வசதியையும் பாதுகாப்பையும் வந்து வழங்கும். இனி ஆதார் திருத்தம் செய்ய மையங்களுக்கு அலைய வேண்டியதில்லை. சில நிமிடங்கள்ல வீட்டுல இருந்துகிட்டே நீங்க ஆன்லைன் மூலம் எளிதாக வந்து செஞ்சு முடிக்கலாம். இதுதான் ஆதார் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க.